கம்மியாக இருந்தால் அது இஎன்டி ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு இந்த வீடியோவில் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இப்போது வைட்டமின் டின்னு சொல்லும்போது உடம்புல இருக்கிற 13 இம்பார்ட்டன்ட் வைட்டமின்ஸில் ஒரு வைட்டமினுங்க. புது ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா அது வைட்டமின் குரூப்பில் இல்லை, ஹார்மோனல் குரூப்பில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது ஹார்மோன்னு சொல்லும்போது நம்ம மனசில் என்ன வரும்? இன்சுலின் ஒரு ஹார்மோன், தைராய்டு ஒரு ஹார்மோன், அந்த மாதிரி அதுவும் ஒரு வைட்டமின் டி கூட ஒரு ஹார்மோனாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக வைட்டமின் டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காணொலியில் நம்ம மெயினாக இஎன்டி ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதுன்னு மெயினாக பார்க்கலாம். இப்போது சாப்பாட்டில் டோட்டலாக 5 இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது ஃபஸ்ட்டு 3 சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருந்து தான் எனர்ஜி கிடைக்கும். வைட்டமின்ஸும் மினரல்ஸும் அந்த சாப்பாடு எனர்ஜி கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் ஃபேட்டும் செல்லில் வரணும். செல்லில் வரும்பொழுது செல்லுக்கு உள்ள கொஞ்சம் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீனும் ஃபேட்டும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வைட்டமின்ஸும் மினரல்ஸும் ரொம்ப தேவை. அதில் வைட்டமின்ஸ் மட்டும் தான் பேச போகிறேன். அதில் குறிப்பிட்ட வைட்டமின் டியை பற்றி முதல்ல சொன்ன மாதிரி டோட்டலாக 13 டிஃப்ரெண்ட் வைட்டமின்ஸ் இருக்குது. அதில் இந்த காணொலியில் வைட்டமின் டி பற்றி பேச போகிறேன். ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 400 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வைட்டமின் டி தேவை, டெய்லி ரிக்குவயர்மெண்ட். அதோட சோர்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது சன்லைட்லேருந்து வருது, இல்லாட்டி சாப்பாடுலேருந்து வருது. சன்லைட் வந்து டைரெக்டாக வைட்டமின் டி கிடைக்காது, அது கன்வெர்ட் ஆகி தான் உடம்புக்குள்ளே வரும். அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போது நார்மல் வைட்டமின் டியோட செயல்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா அது இண்டஸ்டைன்லேருந்து ஸ்டமக்குக்கு அப்புறம் இண்டஸ்டைன்லேருந்து ஃபுட்டு சாப்பாடுக்கு உள்ளே இருக்கிற கால்சியத்துக்கு எப்சார்ப்ஷன் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலாக செயல்படணும்னா இந்த வைட்டமின் டியோட அளவு நார்மலாக இருக்கணும். இந்த அலர்ஜி, உடம்புக்குள்ள அலர்ஜின்னு சொல்லும்போது அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒரு பாகம். அப்படி பார்த்தோன்னா அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கும் நார்மல் ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி அலர்ஜியோட எகெயின்ஸ்டாக இருக்கணும்னாலும் வைட்டமின் டியோட அளவு நார்மலாக இருக்கணும். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கனாலும், ஹார்ட் நார்மலாக செயல்படணும், போன் ஃபார்மேஷன், உடம்புல போன் ஃபார்மேஷன், பிரெயின் டெவலப்மெண்ட்டு, இன்சுலின் செக்ரீஷன், இதெல்லாம் நார்மலாக இருக்கணும்னா வைட்டமின் டியோட அளவு நார்மலாக இருக்கணும். அதே மாதிரி உடம்புக்குள்ள எல்லா செல்லையும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குங்க. அந்த எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் அதில் வைட்டமின் டி, மினரல்ஸ்க்கு சேர்த்து அதுவும் தேவை. பிளட் வெசல்ஸ், ரத்தம் போகிற டியூபுக்கு உள்ள லைனிங் இருக்குது, அதோட நார்மல் செயல்பாடுக்கு கூட வைட்டமின் டி தேவை. இப்போது நெக்ஸ்ட்டு அந்த வைட்டமின் டி உடம்புல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சன்லேருந்து வர்ற ரேடியேஷன்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் இருக்குது. அதில் யூவி ரேடியேஷன்ஸ் சொல்லி நான் இங்கே காட்டியிருக்கேன். இதுதான் யூவி ரேடியேஷன். இந்த யூவி ரேடியேஷனில் கூட 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேடியேஷன் இருக்குது. ரேடியேஷன் ஏ, பி அண்ட் சின்னு பேர் போட்டிருக்காங்க. இந்த பூமியில் ரவுண்டாக சுற்றி அட்மாஸ்ஃபியர் இருக்கும், அதுக்கு கூட ஓசோன் லேயர்னு ஒன்று இருக்குது. அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். அந்த ப்ரொடெக்டிவ் ஓசோன் லேயரு யூவி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் டைப் சி உள்ளே வராமல் தடுக்கும். அப்படின்னா டைப் ஏயும் பியும் நார்மலாக வந்துரும்னு அர்த்தம். இப்போது ஏயும் பியும் ரெண்டும் டிஃப்ரெண்ட் தான். நம்ம உடம்புல இருக்கிற அந்த தோலில் வைட்டமின் ஏ நல்லா உள்ளே போகும், பினிட்ரேட் செஞ்சு உள்ளே போகும். ஆனால் வைட்டமின் பி பார்த்திங்கன்னா தோலில் மேலே மட்டும்தான் அப்சார்வ் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா அந்த மேல் பாகத்தில் தான் வைட்டமின் டி ஃபார்மேஷன் இருக்கிற மெட்டீரியல் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா
இப்போது சன்லைட் வரும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட் வரும்போது யூவி லைட் பி ரேடியேஷனில் ஸ்கின்னில் படும்போது அங்கே ஸ்கின்னுக்குள்ளே 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்குது. அப்போ சூரிய ஒளி இதில் படும்போது இந்த 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அது வைட்டமின் டியாக மாறிடும். அப்போ சன்லைட்லேருந்தும் வரலாம், ஃபுட் கண்டெய்னிங் ஐட்டம்ஸ்லேருந்தும் வரலாம். அந்த வைட்டமின் டி பிளட்டில் சர்க்குலேட் செஞ்சு நேராக வந்து லிவரில் வந்து சேரும். லிவரில் அதுக்கு அங்கேருந்து சேஞ்ச் ஆகி 25-ஹைட்ராக்சி ஆகி மாறும். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து சில பார்ட்ஸில் இந்த கிட்னி, பேங்க்ரியாஸ், பிளாசண்டா, ஆனால் மெயினாக கிட்னி வழி வரும்போது இந்த 25-ஹைட்ராக்சி மெட்டபலாய்ட் அது 125-ஹைட்ராக்சியாக மாறும். வைட்டமின் டியில் அந்த மெயினாக செயல்படுற ஃபங்க்ஷன் இது இருக்கிறதுனால தான் 125-ஹைட்ராக்சி. அப்போ சூரிய ஒளியிலிருந்து இந்த 125-ஹைட்ராக்சி ஃபார்ம் ஆகுது. அதுதான் வைட்டமின் டியாக உடம்பில் செயல்படும். இப்போது வைட்டமின் டி அளவு கம்மியாக இருந்தால் என்னென்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உடம்பில் அலர்ஜி இருந்தால் அந்த அலர்ஜி ஜாஸ்தியாகிடலாம், ஸ்கின் அலர்ஜி இருந்தால் ஜாஸ்தி ஆகலாம், ப்ரோங்கியல் ஆஸ்மா அதுவும் ஒரு டைப் அலர்ஜி அது இருந்தால் ஜாஸ்தியாகலாம், கேள்விக்கு ரிலேட்டடாக தலை சுத்தல் இருந்தால், இயர் ரிலேட்டடாக தலை சுத்தல் இருந்தால் அது ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டீராய்ட்ஸ் மருந்து எல்லாம் கொடுக்கும்போது அது எஃபெக்டிவ்னஸ் கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருந்தால், ப்ரெஷர் வியாதி இருந்தால், இந்த வியாதியெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோலில் நிற்கணும்னா உடம்பில் வைட்டமின் டி தேவை. அதே மாதிரி பிரெயினில் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனு கூட வைட்டமின் டி நார்மலாக இருந்தால் அந்த கண்டிஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி நம்ம காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட், அதாவது பிரெயின் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும்னாலும் வைட்டமின் டியோட அளவு நார்மலாக இருக்கணும். இப்போது இது ஏன் வைட்டமின் டி கம்மியாகுதுன்னு பார்க்கலாம். நம்ம அதில் சொன்ன மாதிரி வைட்டமின் டி சன்லைட்லேருந்து வருது, சாப்பாடுலேருந்து வருது. அப்போது சன்லைட்லேருந்து வரும்போது சொல்லும்போது சன் எக்ஸ்போஷர் கம்மியாக இருந்தால் வைட்டமின் டி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். சன் எக்ஸ்போஷர் கம்மி ஏன் ஆகுது? ரொம்ப கண்ட்ரீஸில் சன்லைட்டோட டைமிங் ரொம்ப கம்மி. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இல்லை சதர்ன் மோஸ்ட் ஹெமிஸ்பியர்லாம் பார்த்தா, மெயின்லி நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். அப்போது அந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தா சூரியனோட டைமிங் பார்த்திங்கன்னா 11 o'clockலேருந்து 2 மணி நேரம் தான், ஒரு 4 மணி நேரம் தான் இருக்கும். 11 o'clock to 2 o'clock அது ரொம்ப சூடாக இருக்காது. அப்போ சன் லைட் எக்ஸ்போஷர் டைம் ரொம்ப கம்மி. அந்த ஊரில் இந்த மாதிரி டெஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் பார்த்திங்கன்னா சன்லைட் நார்மலாக இருக்குது நம்ம ஊர் மாதிரி, நம்ம இந்தியா மாதிரி. ஆனால் நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மி, நம்ம சன்லைட்டில் போகிறது கிடையாது. ஏன்? இப்போ எல்லோரும் ரூமில் இருந்து ஆன்லைனில் இருந்து ஒர்க் செய்கிறாங்க. வெயிலில் போகிறதுக்கு அவ்வளோ விருப்பப்படலை. அதுவும் ரூமில் இருந்தாலும் ஏர் கண்டிஷனில் தான் உட்காடுறோம். சன் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி. இல்லாட்டி வெளியில் போகிறோம், ஆனால் ரிலீஜியஸ் ரீசன்ஸாக உடம்பு கம்ப்ளீட்டாக கவர் செஞ்சுருந்தாலும் அந்த சன்லைட்டோட ரேடியேஷன் உடம்பில் ஸ்கின்னில் படலை. அப்படி இருந்தாலும் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வேறு என்னென்ன ரீசன்ஸ் கேட்டிங்கன்னா, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால், இல்லாட்டி டார்க் ஸ்கின் பர்சன்ஸ் இருந்தால், இல்லாட்டி ஃபுட் இன்டேக் வைட்டமின் டி கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாப்பிடலைனாலும், இல்லாட்டி கிட்னி ரிலேட்டட் லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வைட்டமின் டி உடம்புல கரெக்டாக கிடைக்காது. அதே மாதிரி வெயிட் ஜாஸ்தியாக இருந்தாலும் நார்மல் எக்ஸ்போஷர் இருந்தால் கூட வைட்டமின் டி ப்ரொடக்ஷன் நார்மலாக இருக்காது. சில பேர் சன்ஸ்க்ரீன் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகும்? சூரிய ஒளி கரெக்டாக ஸ்கின்னில் படும், ஆனால் ஸ்கின்னுக்குள்ளே போகாது. அதே மாதிரி சில ஊரில் ஏர் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்திங்க. அப்படி இருந்தாலும் அந்த சூரிய ஒளி கரெக்டாக ஸ்கின்னுக்குள்ளே படாது. அப்போ இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ரீசன்ஸ் எல்லாம் இருந்தால் வைட்டமின் டியோட அளவு கம்மியாயிரும். அதே மாதிரி சில பேர் சில மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் இப்போது ஸ்க்ரீனில் போட்ட மாதிரி ஃபிட்ஸு வராமல் இருக்கிற மெடிசின்ஸ், டியூபர்குலோசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸு, இல்லை கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது,
அந்த பேஷண்ட்ஸு ஸ்டீராய்டு லாங் டேர்ம் பேஷண்ட் இந்த மருந்தெல்லாம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக வைட்டமின் டியோட அளவு கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போது வைட்டமின் டி கம்மி ஆயிடுச்சுன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, ஒரு ஜென்ரலைஸ் கம்ப்ளைண்ட்ஸு ஜாஸ்தியாகும். ஜென்ரலைஸ் கம்ப்ளைண்ட்ஸ்னால் உடம்பில் மசில் எல்லாம் வலிக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், போன் பெயின் இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு சிக் லுக் மாதிரி இருக்கும், உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும், டயர்டாக இருப்பீங்க. அது வைட்டமின் டி அளவு ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா டிப்ரெஷன் கூட வரலாம், தூக்கம் கரெக்டாக கிடைக்காது, சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இரிட்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது. இப்போது இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி 3 டெஸ்ட் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்தால் போதும். அந்த டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக நீங்கள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அது நார்மல் அளவு எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, இன்சஃபிஷியன்சினா எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி டெஃபிஷியன்சினா எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்சஃபிஷியன்சி இருந்தாலும் டெஃபிஷியன்சி இருந்தாலும் வைட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்து தான் ஆகணும். இப்போ அதோட ட்ரீட்மெண்ட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வைட்டமின் டி வர்றது சன்லைட்டில் இருந்தும் ஃபுட்டில் இருந்தும். இப்போது முதல்ல நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் பார்க்கலாம். டயட்டில் எந்தெந்த டயட் சாப்பிட்டா வைட்டமின் டி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்னா மீனில் தான் கிடைக்கிறது. இப்போ 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா சால்மனில் 500 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் கிடைக்கும், சார்டனில் 200 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் கிடைக்கும், டியூனாவில் 250 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் கிடைக்கும். ஆனால் காட் லிவர் ஆயிலில் மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் இருக்குது. 10,000 ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டில் 10,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேறு எந்தெந்த ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் கம்மி தான். மெயினாக ஃபிஷ்ஷில் தான் வைட்டமின் டி கண்டென்ட்ஸ் ஜாஸ்தி. வேறு எதில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் எக் யோக்கில் இருக்குது, அது 40 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் ஒரு எக் யோக்கில். மஷ்ரூம் அது 2 டைப் மஷ்ரூம் இருக்குது, வைல்டு மஷ்ரூம் இருக்குது, கமர்ஷியல் மஷ்ரூம் இருக்குது. வைல்டு மஷ்ரூமில் ஜாஸ்தி, கமர்ஷியல் மஷ்ரூம்னா ஃபார்மில் எல்லாம் க்ரோ பண்ணுற மஷ்ரூம். வைல்டு மஷ்ரூமில் 100 கிராம்ஸில் பார்த்திங்கன்னா 200 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் கிடைக்கும். பசும்பாலில் 100 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் கிடைக்கும், ஒரு கிளாஸ் பாலில் கிடைக்கும். இப்போது அதுதான் டயட்டு. இப்போது சன் எக்ஸ்போஷர், சன்னில் இருந்து தான் வருது, அங்கேருந்து தான் கன்வெர்ட் ஆகி வைட்டமின் டி கிடைக்கிது. சன் எக்ஸ்போஷர் எந்த டைமில் சன் எக்ஸ்போஷர் வேணும்னு கேட்டிங்கன்னா காலையில் 11 o'clockலேருந்து 2 மணிக்கு முன்னே. அப்போ அதில் அந்த வெயிலில் கொஞ்சம் சூடு இருக்கணும்னு அர்த்தம். டைமிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம், அதுவும் சொல்லி 20 மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி நிற்க தேவை கிடையாது. 5 to 10 minutes மோர் தேன் இனஃப். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா கிளாஸ் அது யூவிபி லைட் ரொம்ப தேவைங்க, அது இருந்தால் தான் வைட்டமின் டி அளவு வரும். அப்போது யூவி லைட் ரேடியேஷன் கிளாஸுக்கு பெனிட்ரேட் ஆகாது. நம்ம காரில் போகும்போது ஏசி போட்டு கார்லெல்லாம் போகும்போது கிளாஸ் எல்லாம் ஏற்றிட்டு போனோம்னா சூரியனோட யூவி லைட் ரேடியேஷன் உள்ளே வராது, லைட்டு மட்டும்தான் வரும், யூவிபி லைட் உள்ளே வராது. அதனால் அந்த டைமில் நம்ம நினைப்போம் இந்த லைட்டு சூரிய ரேடியேஷன் நம்ம கையில் படுதுன்னு நினைப்போம், ஆனால் அது யூஸ் வராது. இப்போது முதல்ல இந்த டெஸ்ட் ஸ்லைடு காட்டும்போது நான் சொல்கிறேன், இன்சஃபிஷியன்ட் இருந்தாலும் அதே மாதிரி டெஃபிஷியன்சி இருந்தாலும் கேப்சூல் வைட்டமின் டி சப்ளிமெண்ட் பண்ணணும். அது எப்படின்னா கேப்சூல் 5,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்லேயும் கிடைக்கும், 10,000லேயும் கிடைக்கும், 60,000லேயும் கிடைக்கும். அப்போ உங்கள் டாக்டரை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் எப்படி சாப்பிடணும்னு. ஆனால் ரொம்ப இன்சஃபிஷியன்ட் 10க்கு கீழே இருந்தால், இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தால், ரொம்ப கம்மியாக இருந்தால் 60 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் ஒரு கேப்சூல், ஒரே ஒரு வாரத்தில் ஒரே ஒரு கேப்சூல், அப்படி 6 இல்லாட்டி 8 டேப்லெட் கேப்சூல் சாப்பிடணும். டோட்டல் ட்ரீட்மெண்ட் 6 இல்லாட்டி 8 வாரம், அப்படி பார்த்திங்கன்னா 8 கேப்சூல், ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு கேப்சூல். அது ரொம்ப கம்மி இருந்தால் மட்டும்தான். ஆனால் எப்போது நல்லது என்னென்னா நீங்கள் டாக்டர் போய் டெஸ்ட்டு செஞ்சதுக்கப்புறம் டாக்டர் போய் பாருங்கள், டாக்டர் உங்களை கரெக்டாக ப்ரிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ நாள் சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இஎன்டி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருந்தால் சரியாயிரும், க்ரானிக் சைனசைட்டிஸ் க்ரானிக் ரைனைட்டிஸ் இருந்தாலும் சீக்கிரம் குணப்படுத்தும். அதுமாதிரி காதில் மேலிக்னன்ட் ஆர்டரைட்டிஸ் செக்ஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது, அது இருந்தால் அதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வைட்டமின் டி லெவல் நார்மல் செஞ்சால். சில பேருக்கு தலை சுத்தல் வரும், படுக்கும்போது உட்காரும்போது தலை சுத்தல் வரும், அது நார்மலாக எக்ஸசைஸ் செஞ்சால் நார்மல் ஆயிரும். ஆனால் நார்மல் ஆகலைன்னா வைட்டமின் டி லெவல் பார்த்தா நல்லது, அது கம்மியாக இருந்தால் மருந்து சாப்பிடணும். அதே மாதிரி தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த வைட்டமின் டி லெவல் பார்க்குறது எப்போ நல்லது. அதே மாதிரி நம்ம
எப்போ இன்ஃபெக்ஷன் மறுபடியும் வந்துட்டே இருந்தால் காதில் இல்லாட்டி தொண்டையில் இல்லாட்டி மூக்குக்கு பின்னாடி இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்தால் அப்படின்னா இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் இம்யூனிட்டிக்கு கொஞ்சம் பெட்டர் செய்யணும்னா இந்த வைட்டமின் டி சாப்பிட்டா நல்லது. வைட்டமின் டி சாப்பிட்டா கொஞ்சம் கூட நல்லது. அந்த எப்படி நார்மல் பண்ணலான்னு சொல்லிட்டேன். இப்போ மெயினாக எனக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் அளவு கம்மியாக இருந்தால் வைட்டமின் டி டெஸ்ட் செஞ்சதுக்கப்புறம் அளவு கம்மியாக இருந்தால் உங்களை டாக்டரை பார்த்து அந்த டாக்டர் ரிப்போர்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, வைட்டமின் டி நீங்கள் ஜாஸ்தி சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதோட வைட்டமின் டியோட காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வரலாம், ஜாஸ்தி இருந்தாலும் வரலாம். அதனால் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் செய்யாதீங்க. நீங்கள் டாக்டர் போய் பார்த்து அந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சாப்பிட்டா போதும். சரி, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.